பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் பிஸ்னஸ் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோன்னா இல்லை நார்மலாக இருக்கிற அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறான்னா நிறைய பேர் கன்ஃபியூஷனாக கேட்குறீங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா, ப்ரொஃபஷ்னல் டேஷ்போர்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள், இது பிஸ்னஸ் அக்கௌண்ட் சரிங்களா. என்னென்ன நடக்குது, எவ்வளோ ரீச் ஆகுது லாஸ்ட்டு 30 டேஸு, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் சரிங்களா. இதை தாண்டி உங்களுக்கு வந்து ப்ரொஃபைலை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு நிறைய பேர் தெரியல. ஃபஸ்ட்டு எடிட் இந்த இருக்குது பார்த்தீங்களா, எடிட் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்க்கங்க. போனதுக்கப்புறம் உங்களோட நேம், அதாவது உங்கள் இன்ஸ்டாவில் ஓப்பன் பண்ணதுன்னே என்ன நேம் தெரியணும் அப்படின்னா இது இங்கே இருக்கணும். ரெண்டாவது வந்து நான் செல்ஃப் பிராண்ட் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் பிஸ்னஸாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நேம்ங்கிறது வந்து யூசர் நேமாக வரணும். ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கணும். ஸ்பேஸ் எக்காரணத்து கொண்டோ கொடுக்கக்கூடாது சரிங்களா. அதுக்கப்புறம் பயோவில் வந்து உங்கள் பிஸ்னஸ் டீட்டெயிலோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். ஸோ வந்து ரொம்ப ஒரு 2 லைன் 3 லைனுக்கு வர மாதிரி நிறைய வந்து அந்த இதை எடுத்துக்கோங்க. ஐகான்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா யூஸாக இருக்கும். லிங்க் நான் 2 லிங்க் கொடுத்துருக்கேன். அதாவது வந்து என்னோட ஆஃபீஸோட வெப்சைட் லிங்க்கும் என்னோட யூடியூப் லிங்க்கும் 2 கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறையா கொடுத்துக்கலாம் சரிங்களா. தென் அதுக்கப்புறம் ஜென்ரல் மெயிலாக, தென் அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் பேஜ் வந்து செல்ஃப் பிராண்டில் இருக்கா, ஓகே, கேட்டகரி என்ன கேட்டகரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸு. ஸோ காண்டாக்ட், நீங்கள் அவங்களுக்கு எப்படி காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இமெயில், ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப், ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இங்கே ஷோ பண்ணிக்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.